Hello guys, welcome to Landscape Photography. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இந்த சேனலில் நிறைய ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடான வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன் ஃபோட்டோகிராஃபி. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு தி ஃபோட்டோகிராஃபியா. ஸோ இப்போ என்னென்னா ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் இந்த வீடியோவை பற்றி என்னென்னா ஒரு பேக்ட்ராப்போட ஸ்டாண்டு தான் நம்ம வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பேக்ட்ராப்போட ஸ்டாண்டு நான் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் அமேசான் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணி இதை ரிவ்யூ பார்த்துருவோம். தென் வில் கோ ஃபார் இட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட் பேக்ட்ராப்போட ஸ்டாண்டு. ஆக்சுவலி நீங்கள் என் பின்னாடி இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா, பிளாக் கலர் பேக்ட்ராப். இந்த பேக்ட்ராப் வந்து இப்போதைக்கு இங்கே மேலே வந்துட்டு விண்டோவோட ஸ்க்ரீன் இருக்குது. இந்த விண்டோவோட ஸ்க்ரீனை கழட்டிட்டு அதில் இருக்கிற ராடில் தான் நான் பேக்ட்ராப்பை இன்சர்ட் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த பிட்வீனில் ஒரு சின்ன கோடு தெரியுதா, இந்த லைன். இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட்டாக இல்லாமல் இந்த பெண்டு வருது. இந்த பெண்டு வரத்துக்கு ரீசன் அந்த விண்டோ ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்க்ரூ தான். ஸோ அது வீடியோவில் நல்லா இல்லைன்றதுனால தான் நான் வந்துட்டு இந்த பேக்ட்ராப் ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக்ட்ராப் ஸ்டாண்டு வந்துட்டு அமேசானில் 2000 rupees வருது. இது அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இது எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, எந்தளவுக்கு ரிலையபிளாக இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். இது நல்ல ப்ராடக்டாக இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் என்ன மாதிரி ஒரு யூடியூப் ஸ்டூடியோ பில்ட் பண்ணுறீங்க, யூடியூப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஸ்டூடியோ வச்சு ஃபோட்டோகிராஃபியே ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்க, உங்கள் ஸ்டூடியோவுக்கு நிறைய பேக்ட்ராப்ஸ் ஆல்ரெடி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இந்த மாதிரி விண்டோ ஸ்க்ரீன் வைக்கிற ராடில் வச்சுருப்பீங்க. பட் அது வந்து போர்ட்டபுளாக இருக்காது. நீங்கள் நினச்ச இடத்துக்கு அதை கொண்டு போக முடியாது, லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி வைக்க முடியாது, ரொட்டேட் பண்ணி வைக்க முடியாது, ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் பேக்ட்ராப் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா உங்களால் எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியும், ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். அண்டு வேலை முடிஞ்சுன்னா மறுபடியும் எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி பேக் பண்ணி ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதோட அன்பாக்சிங் போயிடலாம். இங்கே ஒரு கட்டி வச்சுருந்தேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இங்கே முன்னாடி வந்துட்டு இந்த மெடிசன்லலாம் ஒரு ப்ரௌன் கவர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அது என்னன்றதை கட் பண்ணி பார்த்துருவோம். என்னென்னா ஓன் பாக்ஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அவர் எஃபோர்ட் டு ப்ரொடெக்ட் தி என்விரான்மெண்ட் Amazon.in. ஓகே, ஜஸ்ட் இதில் வந்து பில் காப்பி மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி போர்ட்டபிள் பேக்ட்ராப் சப்போர்ட் கிட் 9 feet x 9 feet. இதோட டைமென்ஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து 9 feet பேக்ட்ராப் ஸ்டாண்ட். ஸோ உங்களுக்கு வந்து 9 feet ஹைட்டில் வரக்கூடிய ஒரு பேக்ட்ராப் ஸ்டாண்ட் 1999 2000 rupees இது. ஓகே, ஸோ இந்த பில்லு இந்த பாக்ஸ்லேயே இருக்கட்டும். இன்கேஸ் இஃப் எனி இஷ்யூஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி சிசர் நைஃப் எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் இந்த இடத்துல ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸ் சைட்லேருந்து இங்கே செல்லட்டே போட்டிருக்காங்க, இந்த சைடு ஓப்பன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓப்பனாக இருக்கிற இடம் தான் நம்ம யூஸ் பண்ணி கழட்டணும்னு நினைக்கிறேன். பாக்ஸ் பேக்கிங் எல்லாம் ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ். ஸோ இந்த மாதிரி இந்த சைடு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே உங்களுக்கு பேக்கோடு இருக்கும். ஓ மை காட், செம்ம வெயிட்டு.
இந்த வெயிட் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்களா? 5.54 kgs போட்டிருக்காங்க. செம்ம வெயிட்டான ஸ்டாண்டு கைஸ், செம்ம வெயிட். ஸோ ஆனால் பேக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு இங்கே 2 இது கொடுத்துருக்காங்க, இல்லை ஷோல்டரில் மாட்டிக்கிற மாதிரி இதுவும் ஒன்று இருக்குது. பேக் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது, ப்ரோலைட் பிராண்ட் இது. ஸோ பேக் அன்பேக் பண்ணி பார்ப்போம். யா, ஜிப்புமே சூப்பர் குவாலிட்டி. இந்த ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜிப்புமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் இதில் வந்துட்டு நமக்கு ஒரு ட்ரைபாட் செட்டப் இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரைபாட் செட்டப் 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஒன்று, ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஒன்று. இதுதான் அந்த 2 ட்ரைபாட் செட்டப். இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்டென்ஷன் ராட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ட்ரைபாட் செட்டப்பு. இந்த கீழே இருக்கிற 3 லெக்கையும் பிடிச்சி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு இதில் இந்த நாப் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன். ஸோ இந்த நாப் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு இதோட ஹைட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த நாப்பு. இதுக்கு மேலே இருக்கிற நாப் இதுக்குள்ளே இருக்கிற செட்டப்பை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ மொத்தம் 3 நாப் இருக்கும். இங்கே 1 2 3. இந்த ஃபஸ்ட் கீழே இருக்கிற பாட்டம் நாப் இதோட ஹைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, மிடில் இருக்கிற நாப் இதுக்குள்ளே இருக்கிற ராடோட ஹைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, இங்கே மேலே இருக்குது இந்த ஃபைனல் ராடை கண்ட்ரோல் பண்ணுறது. இது எல்லாமே ஸ்ப்ரிங் மெக்கானிசமோடு தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து விட்டால் உங்களுக்கு இந்த ஜம்ப்பு தெரியும், ஸ்ப்ரிங் மெக்கானிசமோடு தான் இருக்கும். இது ஆக்சுவலி லைட் ஸ்டாண்ட், ஈவன் நீங்கள் பேக்ட்ராப்புக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட் லெஃப்ட்டுக்கு ஒன்று, ரைட்டுக்கு ஒன்று, 2 செட்டப் இருக்குது. அடுத்து நமக்கு பார்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பார் இருக்குது. பேக் தனியாக வச்சாங்க. ஸோ இப்போ பார்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து 3 பார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாருமே வந்துட்டு ஓகே. இந்த 3 பார் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த லைட் ஸ்டாண்டு ட்ரைபாட் லைட் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அட் த எட்ஜில் இந்த 3 பார்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு த்ரெட் இருக்கும். இங்கே வந்து த்ரெட் இருக்குது, இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஹோல் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோலும் உங்களுக்கு ஸ்க்ரூவும் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு த்ரெட்டு அண்டு இந்த பக்கம் ஸ்க்ரூ இருக்குது. ஸோ ஹோல் இருக்கிற 2 ராடை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு ராட், இது ஒரு ராட். ஹோல் இருக்கிற 2 ராடையும் எடுத்துகிட்டு நம்ம ட்ரைபாடோட இந்த லைட் ஸ்டாண்டோட 2 எட்ஜ்லையும் உள்ளே வச்சு ஸ்க்ரூ நட்டு போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கார்னர்ஸில் இப்போ இந்த 2 மிச்ச கனெக்டிங் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு ஸ்க்ரூவும் ஒரு பக்கம் த்ரெட்டும் இருக்கும். அது உங்களுக்கு 3வது மிடில் ராடில். ஸோ ஸ்க்ரூ இருக்கிற பக்கம் இந்த த்ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு த்ரெட் இருக்கிற பக்கம் ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி கான்செப்ட். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்டில் வர்றது. ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. கிளிப்ஸு, ஈவன் கிளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சாலிடான கிளிப்ஸ், நல்ல ராக் சாலிடான ப்ராடக்ட், நல்லா இருக்குது. உண்மையிலே குவாலிட்டி இஸ் ஸோ குட். ஸோ இதை நான் அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அசம்பிள் பண்ணி காமிக்கிற வீடியோவில் உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அசம்பிள் பண்ணணுன்ற டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸாக நான் எடுத்து அசம்பிள் பண்ணுறேன். அண்டு இந்த அசம்பிள் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீடியோ ரன் பண்ணுறேன். இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நீங்கள் பர்டிகுலர்லி கேளுங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ராடை மட்டும் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை நான் தனி வீடியோவில் கூட அப்லோட் பண்ணுறேன். ஆர் யூ வில் கெட் இன் அ ஷார்ட்ஸ். பட் இந்த வீடியோவில் நான் அசம்பிள் பண்ணுறதை ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஓகே, யா.
ஸோ இப்போ நான் 2 லைட் ஸ்டாண்டும் 2 கார்னரில் வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு இன்பிட்வீனான ராட்ஸை நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ராடு, இதில் த்ரெட்டும் ஒரு ஹோலும் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன். நம்ம இந்த சைடு வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஜஸ்ட் இப்போ இதுக்கு எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்றதுனால மிடில் ராடை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் 2 ராடை மட்டும் நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு டெட் ஹேண்ட் ராடில் இங்கே ஸ்க்ரூவும் இதில் ஹோலும் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹோல் இருக்கிறத கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ இருக்கிறதா கனெக்ட் பண்ணோம். பிகாஸ் நமக்கு அதுதான் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு தெரியும், நான் வந்து 2 ஸ்டாண்டு ட்ரைபாட் ஸ்டாண்ட்ஸை வச்சு இந்த இடத்துல 2 மிடில் ராட்ஸு, ஐ மீன் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டு, இந்த 2 ராடை மட்டும் ஹோலில் கனெக்ட் பண்ணிட்டு நடுவில் ஸ்க்ரூ அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது மேலே நம்ம இப்போ பேக் ட்ராப்ஸ் எப்படி வேணாலும் இதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஸ்டுடியோ வச்சுருந்தீங்கனாலுமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதாவது ஸ்ட்ராங் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளிப்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்ட் அண்ட் பிளாஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப சாலிடாக இருக்குது. எந்த டேமேஜும் இல்லை. ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட். தேங்க்ஸ் டு வாட் இஸ் திஸ் ப்ரோலைட். யா, ஸோ ப்ரோலைட்டுக்கு தேங்க்ஸ், அஸ் வெல் அஸ் அமேசானுக்குமே தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட் வேணும், யூடியூப் பண்ணுறீங்க இல்லை ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆஸ் அ சேம் என்னோட மற்ற பிளேலிஸ்ட் அண்ட் மற்ற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் என்னென்ன கியர்ஸ் யூஸ் பண்ணுறேன்ற எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். என்னோட சேனலில் ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அன்பாக்சிங்ஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அந்த மாதிரி, as well as planning for behind the scenes shoots also. நான் லாஸ்ட் வீக் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுலேருந்து எதுவும் வீடியோஸ் என்னால் கேப்சர் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ ஷூட்லேருந்து பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோஸும் நான் கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். யூ வில் கெட் லாட் ஆஃப் அப்டேட்ஸ் ஆன் தி ஃபோட்டோகிராஃபி. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல் அண்ட் லைக் தி வீடியோஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.